அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி என் உயிர் நீ என் உயிருக்கோர் உயிரும் நீ என் இன்னுயிர்க்கு துணைவன் நீ என்னை ஈன்ற அன்னை நீ என்னுடைய அப்பன் நீ என் அரும்பொருள் நீ என் இதயத்து அன்பு நீ என் நன்னெறி நீ எனக்கு உரிய உறவு நீ என் நட்புறு நீ என்னை கலந்த நட்பு நீ என்னுடைய வாழ்வு நீ என்னை காக்கும் தலைவன் நீ கண்மூன்று தழைத்த தேவே என்னை காக்கும் தலைவன் நீ கண்மூன்று தழைத்த தேவே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நேர்மலிவேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஓம் பெரியோர்களே, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெருங்கருணையினாலே, அதாவது இந்த சில உண்மைகள் அதையும் நாம் வேறு எதையோ நினச்சி செஞ்சாலும் அந்த உண்மை காரியங்கள் நமக்கு தெரியாமலே அது நிறைவேறிவிடும். நாம் வேறு ஏதோ நினச்சிட்டு செஞ்சுட்டு போவோம், ஆனால் அந்த உண்மை நடந்து போகும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நம்ம நாட்டு சுதந்திர கொடி இருக்குல்ல, கொடி மேலே சிவப்பு, நடுவே வெள்ளை, கீழே பச்சை. இது எதுக்கு வச்சாங்கன்னா, மேலே இருக்கிற சிவப்பு நம்முடைய சுதந்திரம் அடைகிறதுக்காக தியாகிகள் சிந்திய ரத்தம். இன்னும் தியாகிகள் இருக்கிறாங்க, இன்னொரு சிலர் இருக்கிறாங்க, இந்த விடுதலை போராட்ட வீரர்கள்னு இன்னும் பல பேர் இருந்துகிட்ருக்குறாங்க. அதுக்காக சிவப்பு வச்சாங்க. அதுக்கு நடுவே வெள்ளை. அது எதுக்குன்னா சமாதானம் தெரிவிக்கிறதுக்கு வெண்புறா பறக்க விடுவாங்க. அதை சமாதானத்தை குறிக்கிறது. சமாதானம் என்னென்னா, நாமளாக ஒருத்தர் கூட சண்டைக்கு போக மாட்டோம். இந்தியா நம்ம நாட்டு மீது படையெடுத்து வந்ததுன்னு எந்த நாட்டுக்காரன்னு சொல்ல மாட்டான். ஆனால் வந்தால் விட மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் சமாதானம். இவங்களாம் போக மாட்டாங்க. இப்போ சீனாவுக்கு இந்தியாவுக்கு போகிறது அவன் சண்டைக்கு வந்ததுனாலதே இவங்க போர் செஞ்சாங்க, இவங்களாக போகல. அப்புறம் அடுத்தது வளம். நம்ம நாடு எல்லா வளமும் இருக்குது இந்த நாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில்? ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். அதுபோல் அந்த வளத்தை குறிக்கிறது பச்சை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் என்ன ஒரு ரகசியம் இருக்குதுன்னா, நாம் சிவபெருமானை கும்பிட்றோமல்ல, அவருடைய நிறம் சிவப்பு. அப்புறம் அவர் ஏறி வாகனம் வெள்ளை, அம்பாள் பச்சை. இது அவங்க தெரிஞ்சால் வச்சாங்க. செய்யார் அழலேனின் செம்மேனி எண்ணினும் அப்படின்னு வள்ளலார் பாடுறார். செய்ய நெருப்பு நிறசிவருமான் செந்தழல் பூரை திருமேனியங்காட்டி. புரைனா போன்றன்னு அர்த்தம். செந்தழல் போல அவனுடைய நிறம். அதான் சிவப்பு நிறத்தை மேலே வச்சாங்க.
சிவருமான் கருப்பு காலமேட்டில் வரமாட்டார், வெள்ளைக்காலையில் தான் வருவார். வெள்விடை தோளுடைய செவியன் விடையேறி வெள்ளை விடைவேல் தான் வருவார். அவர் வெள்ளை இருக்குது. அடுத்து அம்பாளுடைய நிறம் பச்சை. வள்ளல் பெருமான் ஒரு பாட்டில் பாடுறாரு, நிலையுறு நிராசையாம் உயர்வுலப் பெண்டீரோடும் நிகழ் சாந்தமாம் புதல்வனும் நெறிபெறும் உதார குணமெனும் நட்பொருளும் மருள் நீக்கும் அறிவான் துணைவனும் மலைவரு நிராங்கார நண்பனும் சுத்தமுறு மனமென்னு நல்லேவலும் வரு சகல கேவலமில்லாத இடமும் பெற்று வாழ்கின்ற வாழ்வருளுவாய் அலையிலால் சிவஞான வாரியே ஆனந்த அமுதமே குமுத மலர்வாய் அணிகொள் பொற்கொடி பசுங்கொடி இருபுறம் வளர்ந்து. பொற்கொடினா தெய்வான, பசுங்கொடினா வள்ளி. தெய்வான வானுலகத்துக்கு, வள்ளி மண்ணுலகத்துக்கு. அது பசுங்கொடின்ட்டார் பார்த்தீங்களா. இது பச்சை கொடி. அதனால் அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டு வருது, மங்களை செங்கலசம் முலையாள் வருணச் சங்கு அலை செங்கை சகலகலாமையில் தாவு கங்கை பொங்கும் அலைதங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்கலை நீலி. இதோடு நிறுத்திட்டா அப்புறம் இந்த 3 நேரம் வரிசை சொல்கிறார் பாருங்க. செங்கலை, ஏதாவது செய்யாள், வெளியாள், பசும்பெண்கொடி. வெள்ளை வந்துடுது, சேவம் வந்துடுது, 3மே வரிசை சொல்லிட்டார். செய்யாள், வெளியாள், பச்சை பசுங்குடியேன்னு சொல்லிட்டார். இப்போ இது நம்ம தெரியாமல் தான் அது வச்சாங்க. இப்படி இருக்குதுன்னு, இப்படி சிவனை குறிக்குது, ரிஷபத்தை குறிக்குது, நம்ம நாட்டு வளர்த்து குறிக்குது தெரிஞ்சால் வச்சாங்க. உண்மையாக அப்படி அமைஞ்சு போச்சு. இருக்கிறதே அதுதான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதுபோல் உண்மையை நாம் ஏதோ நினச்சிட்டு செஞ்சாலும் உண்மைங்கிறது அது வந்து உள்ள விழுந்துடும். அதை யாரும் மறைக்க முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் சொன்னது. அதுபோல் நேற்றைய தினம் திருநீலகண்டர் 63 நாயன்மாரில் முதல் இடத்துக்கு அவர் தான். அதை விட அதில் ஒரு என்ன சிறப்புங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் அவர். மண்ணுலகத்தில் சிதம்பரத்தில் காளியம்மன் கோயில்கிட்ட வாழ்ந்தவர். சின்ன குடிசையில் தான் வாழ்ந்தார். கைலாயத்தில் இருக்கிற சுந்தரமூர்த்தி சாமி இந்த நந்தவனத்திலேருந்து அந்த நந்தவனத்தை பார்த்தார். கைலாயத்திலேருந்து கீழே இறங்கி வந்துட்டார். சுந்தரருக்கே கைலாயத்திலேருந்து கீழே இறங்கினாங்கன்னா இங்கே இருக்கிறவன் இங்கே யாராவது ஒன்று பார்த்தான்னா இவன் எங்கே போகிறது? இவன் எங்கே போவான்னு பாருங்க. அதுபோல் அவர் கணவன் மனைவிக்குள்ள ஊடல் வரும், சண்டை வரணும். ஆனால் அந்த சண்டை பகையாக மாறக்கூடாது. சூரியனை மறைக்குதெல்லாம் பனி, மேகக்கூட்டம் மறைக்குதெல்லாம் நிரந்தரமாக மறைக்குது. ஒரு நிமிஷம் மறைக்கும், பழையபடியாக சூரியன். அந்த மாதிரி தான் இருக்கணும். நிரந்தரமாக சண்டையை பகையாக்கவே கூடாது. சில பேர் கணவன் மனைவி சண்டை போட்டாங்கன்னா ஒரு மாதத்துக்கு பேச மாட்டாங்க. அவையெல்லாம் கணவன் மனைவியாது. அடுத்த நிமிஷம் பேசணும், அடுத்த நிமிஷமே பேசணும். அப்படி பகையை வளர்க்கக்கூடாது. நீண்ட நாள் பேசாமல் அப்புறம் அது பகையாக மாறிடும். இந்த அம்மா இவர் ஏதோ தவறு செஞ்சுட்டு வந்துட்டார், அது தெரிஞ்சு போச்சு. ஆனதங் கேழ்வராங்கோர் பரத்தை பால் அணைந்தனா, பரத்தைனா விலையுமாது. ஏதோ ஏமாத்திட்டு வந்துட்டார், அது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே என்னை தொடாதுட்டாங்க. அவ்வளோதான். அந்த அம்மா என்னை தொடாதுன்னு சொல்லியிருந்தா இவர் இந்த அம்மாவை தொடாதுப்பார். எம்மைன்னு சொன்னதுனால இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பெண்ணையும் தொட மாட்டேங்க. இதில் விட இன்னொரு சிறப்பு என்னென்னா, ராமன் சீதையை கல்யாணம் பண்ணுற போது ஒரு வரம் கொடுக்குறான் சீதைக்கு. சீதா, என்ன இந்த ராமனாக வந்திருக்கிற பிறவிக்கு உன்னை தவிர வேறு யாரையும் நான் தொட மாட்டேன் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறாரு. அப்போ ராமனை விட இவர் உயர்வு. அவர் சீதையை தொடுவாருன்னு அர்த்தம்.
உன்னை தவிர வேறு யாரையும் தொட மாட்டேன்னா அப்போ சீதையை தொடுவார்னு தானே அர்த்தம். இவர் தன்னுடைய மனைவியும் தொட மாட்டேன்ட்டார், உன்னையும் தொட மாட்டேன், மற்றவர்களையும் தொட மாட்டேன்ட்டார். ராமனை விட எத்தனை மடங்கு உயர்வுன்னு பாருங்க. அவன் ராமராவது அவதாரம், இவர் சாதாரண மனுஷன் தானே, மண் பாத்திரம் செய்ய உயவர் தானே இவர். அதனால் இவர் மனுஷன், அவர் கடவுள். கடவுளை அதை சொல்லாமா உன்னை தவிர வேறு யாரும் தொட மாட்டேன்னு. அந்த சீதை அசோகவனத்தில் இருக்கிற போதும் கூட இதை ஞாபகப்படுத்துகிறாங்க. 10 மாதம் ஆகிப்போச்சு, என்ன வந்து என்னை மீட்டுட்டு போகல, வேறு யாராவது லவ் பண்ணிட்டார் என்னமோ அப்படின்னு நம்மளுக்கு சந்தேகம் வந்துடுது. சந்தேகம் வந்து ஆஞ்சநேயர் கூட சொல்லி எழுப்புறான். ஆஞ்சநேயா, என்னை கல்யாணம் பண்ணுற போது என்கிட்ட ஒரு ரகசியமாக ஒரு செய்தி சொன்னார். இந்த பிறவிக்கு என்னை மட்டும்தான் நான் மனைவியாக வச்சுருப்பேன், வேறு யாரையும் தீண்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தார். அதை ஞாபகப்படுத்த அப்படிங்கிறாங்க. அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. 10 மாதமாயும் புருஷன் வந்து நம்மளை மீட்டு போதியே சந்தேகம் வந்துடுது. அது இதை ஞாபகப்படுத்து. வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய், கரம் பற்றினா மணவரையில் வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய், இந்த பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் துடையன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்று. ராமன் கூட போய் சொல்லுன்னு சொல்ல வேண்டியதானே, சொல்லலை. ராமன் கூட சொல்லுன்னு சொல்ல, காதில் போய் சொல்லுங்க. ஏன் அவர் ரகசியமாக சொன்னாங்கல்ல, நீ போய் வெளிப்படையாக சொல்லிடாத, எல்லாரும் தெரியணுமா, காதில் போய் குசு குசுன்னு சொல்லு. அப்போ அவருக்கு தெரியும். திருச்செவி சாற்றுன்னா ரகசியமாக சொல்லுன்னு அர்த்தம். இதில் ராமன் இந்த வரம் கொடுத்தது தப்பு. பல பேர் ஞானியார் சாமின்னு வச்சுருந்தார், கிருமானந்த வாரியாருக்கு குருநாதர் அவர். அப்போ எவ்வளோ விரைவராக அவர் திருக்கோவிலூரில் இருந்தார். திருக்கோவிலூர் ஞானியார் மடம் ஒரு மடம் இருக்குது திருக்கோவிலூரில். அவர் இந்த இந்த கம்பராமாயணத்தில் பேசிட்டு இருக்கிற போது ராமன் இந்த வரம் கொடுத்தது நியாயமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார், ராமனுக்கு வந்து ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு 3 மனைவி. 3 மனைவியில் பூதேவி இங்கே வந்துட்டாங்க. ராமனா வந்த அவதாரத்துக்கு பூமி தேவி வந்துட்டாங்க. பூமாதேவி ராமனா வந்ததுக்கு இன்னும் 2 மனைவி எங்கே இருக்கிறாங்க வைகுந்தத்தில். அவர்களை தொட மாட்டேன்னு சொன்னார். இந்த மண்ணுலகத்தில் இருக்கிறவன் சொல்லல அவர் அப்படின்னு ஞானியார் சாமி சொன்ன பதில் அது. அந்த ராமனை விட இவர் 1000 மடங்கு உயர்ந்தவர். சிந்தையாலும் துடையனுங்கிறது சாதாரணமான செயல் இல்லைங்க, அவ்வளோ பெரிய பெரிய சாதனை அது. மனசான திண்ணமாடம் இருக்கிறது சாதாரண முடியா. எம்மை என்றதனால் மற்ற மாதராதம்மை அந்த மனத்திலிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே உடம்பும் விலகி போச்சு, உள்ளமும் விலகிடுது. இப்படியே பல நாள் இருக்கிறாங்க. பல நாள் பொண்ணு வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் கல்யாணமாகி 10 வருஷமாச்சு, இன்னும் குழந்தை இல்லையே. கல்யாணமாகி 20 வருஷமாச்சே, குழந்தை இல்லையே. வேறு கல்யாணம் பண்ணிக்கிறியானே வேண்டாங்கிறாங்க. அந்த பொண்ணை கேட்குறாங்க, அம்மா நீயாவது வேறு புருஷனை கட்டிக்குவேன்னா, ஐயோ நானெல்லாம் கட்ட மாட்டேன், என் உயிரே அவர் தான். நீ வேறு கல்யாணம் பண்ணிப்பா, என் உயிரே அதுதாங்கிறார் அவர். எங்கள் 2 பேரும் ஒரு உயிர் தான், 2 உடம்பில் இருக்குது அப்படிங்கிறாங்க. 2 பேரும் வேண்டாங்கிறாங்க. அதுக்கு பிறகு எல்லா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லா ஜோசிக்காரர்கிட்ட போய் ஜோசியம் கேட்குறாங்க. எல்லா உடுக்கு பாட்டுக்காரர்கிட்ட போய் உடுக்கு கேட்குறாங்க. இவங்களுக்கு குழந்தை எப்போ பிறகுன்னு சொல்லுங்கள். குழந்தை எப்போ பிறகுன்னு இவங்களுக்கு தானே தெரியும் என்ன விரதம் எடுத்துக்கிறாங்கன்னு. மூச்சு விடலையே, நாங்கள் இப்போ எங்களுக்குள்ள ஒரு விரதம் எடுத்துக்கிறேன்னு சொல்லலாமல்ல. மூச்சு விடலை. யாரை கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போச்சு, ஒரே வார்த்தை. பெண்கள் இடத்துல ரகசியம் தங்காமல் போகிறதுன்னு தர்மர் சாபம் விட்டார்கள். அந்த சாபம் திருநீலகண்டர் மனைவி விட்டு தோற்று போச்சு. தர்மர் விட்ட சாமிங்க செல்லுபடி ஆகலை. அப்புறம் யாருக்கிட்ட போய் எல்லாம் எங்கெங்கே போகணுமோ அங்கெல்லாம் போய் பார்த்தா சொன்ன கதையை நடக்கலை. வயசாகி போச்சு. வயசுனா வயசாகுது. அப்புறம் அவருக்கு அந்த உடம்பு வயசாகுது, ஆனால் பார்வைக்கு அவருடைய உடம்பு அழகாக இருக்குது. இப்போ உண்மையாக சொல்கிற பாருங்க,
மாங்காய் இருக்கலாம், மாங்காய் காய் அழகாக இருக்குமா, பழம் அழகாக இருக்குமா? பழம்தான் அழகாக இருக்கு. அவர் பழம் வெம்பாமல் பழுக்குது, வெயிலில் வெம்பாமல் பழுக்குது பழம், அதனால் அழகாக இருக்குது. அதனால் அந்த அழகு குறையாமல் இருக்குது. ஆதியார் நீலகண்டத்து அளவுதான் கொண்ட ஆர்வம் கற்பூர மனைவியாரும் கணவனாருக்கான எல்லாம். அவங்க என்ன செய்கிறாங்க? கணவனுக்கு என்னென்ன வேலை செய்யணும், துணி வச்சு போடணுமா, துணி காய வைக்க விடணுமா, குளிச்சுட்டு வந்தாருன்னா வேட்டி எடுத்து கொடுக்க விடணுமா, சட்டை எடுத்து கொடுக்க விடணுமா, சாப்பாடு போடணுமா, ரசம் போடணுமா, சோறு போடணுமா, பக்கத்துலேயே உட்காந்து சோறு போடணுமா, அத்தனை வேலையும் நடக்குது. ஆனால் உடம்பு மட்டும் இப்படி தொட்டுக்கிறது கிடையாது. தெரிஞ்சும் தொடக்கூடாது, தெரியாமையும் தொடக்கூடாது. இதனால தான் ராமபிரான் என்ன பண்ணார், அயோத்தி மிதிலைக்கு போகிற போது, சீதையை கல்யாணம் பண்ண போகிற போது அந்த அகலை எழுப்பினார்ல, வால்மீகியில் ராமனுடைய கால் பட்டுதுன்னு சொல்கிறாங்க. எந்த அகலிகை மேலே ராமனுடைய கால் பட்டுது. கம்பராமாயணத்தில் கால் படலை. அப்புறம் என்ன பட்டுது? காலில் இந்த தூசு பட்டுது. அது ஏன்னா காலில் பட்ட, காலில் தொட்ட என்ன, கையில் தொட்ட என்ன, ராமன் தொட்டான்னு ஒரு குற்றம் வந்துருமில்ல, அந்த குற்றம் கூட வரக்கூடாதுன்னு நினச்சார் கம்பர். அதனால தான் காகுத்தன் கடல் துகள் கதுவ. காகுத்தன்னா ராமன், கடல்னா பாதம், துகள்னா தூசி. தூசி அதுபோல் இன்னொரு ரகசியம் இருக்குது அதில். ஐயா கம்பராமாயணம் பூரா படிச்சிருக்கிறாரு காமாட்சி ஐயா. கம்பராமாயணம் சிலப்பதிகாரம்லாம் ரொம்ப தரகேற்படம். அவருக்கு இதில் இன்னொரு ரகசியம் இருக்குது. இன்னொன்று என்னன்னா, ராமனுடைய கால் அவன் மேலே பட்டிருந்தா அவன் இந்த உலகத்தில் வாழ முடியாது, வைகுந்தம் போயிடுவான். மூணு அடி மண்ணு கேட்டு அவன் தலையில் காலை வச்சாருல, அப்போ அவன் எங்கே போனான்? பாமனாக வந்து 2 அடி இழந்தார், 3வது அடிக்கு இடம் இல்லை, தலையில் கால் வச்சார், போய் நல்லா வைகுந்தத்துக்கு. அதுபோல் கால் பட்டிருந்தா அவள் கௌதமரோட வாழ முடியாது, வைகுந்தம் போயிடுவா. இந்த உதயத்தில் வாழ்றதுக்கு தூசுப்பட்டா போதும். அதனால தான் கம்பர் தூசுப்பட்டு தான் காகுத்தன் கடல் துகள் கதுவ. அவன் பெண்ணாகி நிற்கிறான். இவர்கிட்ட அந்த வேலையெல்லாம் கிடையாது. மனசாலையும் தீண்டது கிடையாது, உடம்பாலையும் தீண்டது கிடையாது. அந்த எண்ணமே மனைவின்னு ஒன்று இருக்கிற, அந்த மாதிரி மனசில் தீண்டதே இல்லை. கற்பூர மனைவியாரும் கணவனாருக்கு ஏதாவது வேலை செய்யாமல், சோறு சமைக்காமல், சாம்பார் வைக்காமல், ரசம் வைக்காமல் இருக்கிறது, அப்புறம் ஒத்துக்குள்ள சண்டை வருமில்ல, அந்த பேச்சுக்கே இடமில்லை. எல்லா வேலையும் கற்பூர மனைவியாரும் கணவனாருக்கான எல்லாம் பொற்புற மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இட்புறம்பு ஒழியாது இருவரும் வேறுவை அற்புற உணர்ச்சியின்மை அயலறியாமல் வாழ்ந்தார். யாருக்குமே தெரியாதுங்குது, 3 பேருக்கு தான் தெரியும். திருநீலகண்டருக்கு தெரியும், அந்த அம்மாளுக்கு தெரியும், இன்னொரு ஆள் யார்? யாரு? கடவுள். கைட்டாக சொல்லிட்டாங்க. யார் சொன்னது? சரி, கடவுளுக்கு தெரியும், நடராஜாவுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இளமைக்குள்ளார்கள் இருவரும் அறிய நின்ற அளவில் சீர் ஆணை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல வளம்வழி இளமை நீங்கி வடிவுறும் மூப்பு வந்து. அதாவது வளமாக இருக்கிற இளமை நீங்கி வடிவுறும் மூப்புனா, இப்போ இன்னும் கூட ஒன்று சொல்கிறேங்க கேளுங்க. காந்தி பாருங்க, காந்தியை இளமையில் இருந்த அழகை விட கிழவனை பார்த்தா தான் அழகாக இருக்கும். காந்தி வாலிபத்தில் பார்த்து அழகு இருக்காது, ஒரு பல்லும் இல்லாமல் இருக்கிற போது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? 36 வயசில் ஒரு பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டார். 36 வயசு 4 குழந்தை வந்துட்டாங்க. கஸ்தூரிபாயை கூட்டு உட்கார வச்சுட்டு, கஸ்தூரிபா என்னங்க, நான் ஒரு விரதம் எடுக்கலாம்னு இருக்கிறேன்,
எனக்கு என்னங்க என்ன கிழமைங்க? சனிக்கிழமை வருதுமா, ஞாயிற்றுக்கிழமை வருதுமா, வெள்ளிக்கிழமை வருதுமா? கொல்லாமை, கல்லாமை, வெகாமை, அஞ்சாமை, உண்மை, உடலுழைப்பு, நாவடக்கம், பிரம்மச்சரியம், சர்வசமயசம், சுதேசி, தீண்டாமை ஏற்றல்னு 11 விரதம் வச்சுருந்தார் காந்தி. இதில் எந்த விரதம் கூட கேட்குறாரு நம்ம? அதெல்லாம் இல்லை. 4 குழந்தை ஆகிடுது போதும், எனக்கு வயசு 36 ஆச்சு, இன்னையிலேருந்து நமக்குள்ள உறவு வேண்டாம், உடல் உறவு வேண்டான்ட்டார். நீ என்ன சொல்கிற? இந்த அம்மா சொன்னாங்க, உங்கள் விரதத்துக்கு என்னால் இடையூறு வராது, உங்கள் விரதத்துக்கு என்னால் இடையூறு வரவே வராது அப்படின்ட்டாங்க. 36 வயசில் அவர் பிரம்மச்சரியம் எடுத்ததுனால தான் அந்த வயசில் அவ்வளோ அழகாக இருக்கிறார். இதை விட ஜெயபிரகாஷ் நாராயணன் பத்மாவதின்னு இருந்தாங்க, அவங்க சுதந்திர போராட்ட வீரர் தான். கல்யாணம் முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் கல்யாணம், காந்தி போய் பார்த்து 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளை காலையில் விழுந்து கும்பிடுறாங்க. கும்பிட்டு காந்தி ஆசீர்வாதம் நான் சுகமாக இருக்கேன்னு. ஜெயபிரகாஷ் நாராயணன் சொல்கிறாரு, பாபுன்னா அம்மா தாயின்னு அர்த்தம் குஜராத்தியில் பாபுன்னா தாய், கதர்னா அன்பு. கதர்னு சொல்கிறோம்னா கதர் துணி, கதருங்கிற சொல்ல குஜராத்தியில் அன்புன்னு அர்த்தம். பாபு என்ன, நம்ம நாடு சுதந்திரம் அடையும் வரையிலும் நாங்கள் 2 பேரும் உடலுறவு வைத்துக் கொள்வதில்லைன்னு விரதம் எடுத்துக்கிறோம். என்னைக்கு கல்யாணம் இன்னைக்கு தான் ஆகுது. இது கேட்டோடனே காந்தி நடுங்கிறாரு. யார் இது? யார் நீயா எடுத்து? யார் பண்ண வேலை? யாராவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்க. இல்லைங்க, பத்மாவதி தாங்க இந்த விரதத்தை எடுக்க சொன்னான். நாம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட போகிறோம், நான் கர்ப்பமான நான் வீட்டில் இருக்கணும், என்னை பார்க்குறது நீங்கள் இங்கே இருக்கணும், அப்புறம் குழந்தை வளர்த்துறக்கு நான் இங்கே இருக்கணும், நான் இங்கே கூட வர முடியாது, நம்ம நாடு சுதந்திரமடைய வரையிலே நாம் உடல் உறவு ஆகாது அப்படின்ட்டாங்க. சுதந்திரமடைகிறதுக்கு முன்னையாக 2 பேர் இறந்து போனாங்க. கல்யாணம் ஆனது அவ்வளோதான். வள்ளலார் ஒரு இடத்துல சொல்கிறாரு, தொட்டனன் அன்றி கலப்பிலேன். ஒரு பெண்ணை தொட்டு கல்யாணம் பண்ண அவ்வளோதான், கலந்ததே கிடையாதுன்றார். தொட்டனன் அன்றி கலப்பிலேன்னு சொல்லிட்டார். அதுபோல் திருநீலகண்ட இந்த விரதத்தை எடுத்து, வளமலி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து, வடிவுன்னு அழகுன்னு அர்த்தம் என்றால் பார்த்து ரொம்ப வடிவாக இருக்குது அப்படிம்பாங்க. அழகாக இருக்கிறதுக்கு வடிவுன்னு பேர். வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்து அன்பு தம்பீரான் திறத்து சாயா இருக்கு. ஆண்டவனிடத்தில் இருக்கிற அன்புக்கு எந்த குறைவும் இல்லை. ஆண்டவன் திருநீலகண்டம்னு ஓயாமல் 2 பேருக்கு அதுதான் பாடம். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் மறவாமல் இருக்கிறாங்க. 2 பேருக்கு அதுதான் வேலை. இந்நேரை ஒழுகு நாளில் எரிதளிர் தென்ன நீண்ட மின்னொரு சிலையோன்றானும் தொண்டரை விளக்கங்கான நன்னேறி இதுவாம் என்று ஞானத்தோர் விரும்பியும் அந்நெறி காட்டு மாற்றால் அருட்சிவயோகியான். நடராஜன் என்ன பண்ணார்? ஒரு சிவயோகியாக வராரு. இவங்க 2 பேரும் யோகம்தான், இவங்களும் தவயோகத்தில் தான் இருக்கிறாங்க. அவர் வர்றவர் சிவயோகியாக வர்றாரு. அப்படியே நெருப்பு வைக்கப்போரில் பிடிச்சி எரிஞ்ச மாதிரி நிறம், வைக்கப்போரில் நெருப்பு எரிஞ்சு எப்படி இருக்கு அந்த மாதிரி எரிதளிர்த்து என்ன நீண்ட மின்னொளி சடையோன்தானும் தொண்டரை விளக்கங்கான. 20 வயசில் எடுத்த விரதம் 80 வயசு ஆகுது 2 பேருக்கு. இன்னும் யாரு கூடன்னு சொல்லாமல் இருக்கிறாங்களே. யாரு கூடவான்னு சொல்லியிருந்தால் நமக்கு வேலை மிச்சமாக இருக்குமே அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லாதனால தான் இறைவன் வந்தார். ஏதாவது விரதம் எடுத்தால் எல்லோரும் கூட போய் சொல்லிட்டு வந்துட்டீங்க, இறைவனுக்கு வேலை மிச்சமாகிட்டு. அதனால் ஒரு கோவணத்தை கட்டினார். கோவணம் இடுப்பில் ஒரு துணி சுற்றி கட்டுவாங்க. அதே கோவணத்தை 2 கிழிச்சு கட்டிக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு ஒன்றும் கிடையாது. கோவண துணி அளவு இப்படி இந்த மார்பளவு, நம்முடைய மார்பு எந்த அளவு இருக்கோ அந்த அளவு ஒருத்தர் கோவணம் கட்டணும். அது 2 கிழிச்சு இடுப்பில் கட்டிக்கணும். இடுப்பில் கட்டிட்டு நல்லா திருநீர் பட்டையாக போட்டு கீழோடு கோவணம் சாத்தி கேடிலா வாழ்விடு நீற்றொளி வளரும் மேனிமேல் அப்படியே திருநீர் வெள்ளை வெளியேர்னு சிவப்புடமாச்சா வெள்ளையாக விபூதிப்பட்ட குழைச்சி பூசிட்டு வர்றாரு. வாழ்வீடு நீற்றோடி மலர்ந்த மேனிமேல் தோளோடு பூணூல் வேற போட்டுருக்காரு. பூணூல்
நூல் போட்டு இன்றைக்கி பூநூல் போட்டிருக்காங்க. பூநூல் போடுறவங்க வந்து ஐயர், ஐயங்கார், கோமடி செட்டியார், படையாச்சி பூநூல் இருக்குது. ஆனால் இப்போ யாரும் போடுறதில்லை. யார் கல்யாணத்துக்கு போடுறாங்களா? ஓஹோ, ஆமாம். ஆசாரி பூணூல் போடுவாங்க. அதுபோல் வன்னியர் இருக்குது. ஆனால் கல்யாணம் தண்ணி போட்டு அப்போ கழட்டி வச்சிருக்கு. ஓஹோ, இப்போ ஒரு சிலர் போட்டுக்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சினிமத்தில் ஒருத்தர் போட்டுருந்தார், கல்யாணமூச்சின்னு ஒருத்தர் நாங்கள் பார்த்துருக்குறோம். அவர் வன்னியர் தான். ஆனால் சிவபெருமான் வரும்போது பூணூல் போட்டு வர்றார். அந்த பூணூல் எதுக்கு அடையாளம்னா, என்னுடைய இதயத்தில் இரக்கம் இருக்குதுங்கிற அடையாளம். இரக்கத்தினுடைய சின்னம் தான் பூணூல். அதை போட்டு நெடுஞ்சடை கரந்திட நெறித்த பம்பையும் சடைமுடியெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லாமல் தனியாக ஒரு வேஷம் போட்டு, அப்புறம் தலையில் இருக்கிற கங்காதேவி, உமாதேவி, அப்புறம் காளமாடு, அப்புறம் உடுக்க, அப்புறம் நெருப்பு, இதெல்லாம் நீங்கள் இங்கே இருக்கணும். நான் ஒரு வேலையாக போகிறேன், அப்புறம் வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன். அதாவது இறைவன் தொண்டர்களுக்கு சோதனை கொடுக்க போகும்போது தனியாகத்தான் போவார். அம்பாளோடு போய் சோதனை கொடுக்க முடியாது. அம்மாவை பக்கத்தில் வச்சுட்டு குழந்தைய அடிக்க முடியாது. அம்மா இல்லாத போது அப்போ 2 அடிச்சிடலாம். தடித்ததோர் மகனை தந்தையின் தடித்தால் தாயுடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பல், இங்கெனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்தெருமேனி அம்பலத்தாலும் புனிதானி ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன் அப்படின்னு பெருமாள் வல்லதார் வந்து எங்கே அடித்தார்? அடிக்கவே ஒன்றுமில்லை. இவர் படுற கஷ்டத்தை சொல்கிறாரு. நம்ம படுற கஷ்டம் பூரா அவருக்கு அடிக்கிற மாதிரி தெரியுது. அவர் வந்து அடிப்பாரா? அவர் ஒரு நாள் அடித்தார். சிவான்னு சொல்லாமல் சாப்பிட்டுக்காக ஒரு நாள் அடி பிடிச்சிட்டாரு. அதனால் அந்த வேஷம் போட்டு எல்லாம் மண்டையோடு எல்லாம் கழட்டி வச்சு போட்டு எல்லாம் நல்லா சிவயோகம்னா நல்லா வாலிப வடிவம், அப்படியே தங்க நிறம், விபூதி பட்டை போட்டு மான்தோல்லாம் கழட்டி வச்சுட்டு அழகான வேட்டி பிடிச்சிட்டு கோணம் கட்டிட்டு வந்தார். வர்றவர் கையில் ஒரு ஓடு கொண்டு வர்றார். ஓடு இல்லாமல் வந்துருந்தால் இவர் கொடுத்துருவார் ஓட்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் ஓடு எப்படி கொடுப்பார்? அப்புறம் இவரை பார்த்த உடனே கீழே நீளமாக விழுந்து கும்பிட்டு பாதத்தை தொட்டு கண்ணில் ஒத்திட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் நாக்காயில் உட்கார வச்சு பாத பூஜை பண்ணாங்க. 2 பேர் அந்த மாதிரி தண்ணி ஊற்றுறாங்க, பாத பூஜை பண்ணாங்க. இந்த பெண்ணாடத்தில் கலியநாயனார்னு ஒருத்தருந்தார். பெண்ணாடத்தில் அவர் ஒரு கடை வச்சுருந்தார். இந்த கடையில் ஒரு கணக்குள்ள வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் ஒரு தவறு செஞ்சுட்டான். என்ன தவறுன்னா, தெரிஞ்ச ஒரு கணக்கு, தெரியாமல் ஒரு கணக்கு. 2 கணக்கு எடுத்து நீங்கள் எப்படியும் கடையை உருப்படும். அப்படி வச்சுட்டா தெரிஞ்சு போச்சு. அவனை கடையை விட்டு துரத்தி விட்டாங்க. நீ வேலை பார்த்து போகிறான்னு துரத்தி விட்டாங்க. அது போய் தெரிஞ்சுட்டார். அப்புறம் யார் வந்தாலும் அவர்களுக்கு பாத பூஜை பண்ணிவிட்டு அவர் சாப்பாடு போடுவார். பாத பூஜை பண்ணாமல் சோறு போட மாட்டார். அப்புறம் ஒரு நாள் இவன் மாறான், சாமியார் வேஷம் போட்டு கடையிலேருந்து துரத்தி விட்டதான். இவன் மாறான் சாமியார் வேஷம் போட்டு. அப்புறம் அவர் பாதத்தை கழுவுறாரு. இந்த அம்மா தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றுற போது மேலே பார்த்துட்டு, இந்த திருட்டுப்பயல் நம்மக்கிட்ட இருந்துட்டு போன பயிலாச்சே, இவன் பாதத்தை ஐயா கழுவுறாரே அப்படின்னு இந்த அம்மா தண்ணி ஊற்றுற போது மேலே பார்த்தாங்கன்னா தண்ணி நின்று போச்சு. தண்ணி நின்று உடனே பார்த்தாரு, ஏன் தண்ணி ஊற்ற நிறுத்தினேன்? நம்மகிட்ட இருக்க வரைக்கும் அவன் நமக்கு அடிமையாக இருந்தான். இப்போ அவன் சிவனுக்கு அடிமையாக இருக்கிறான். நீ ஏன் அவனை பார்த்த கையை அப்பவே வெட்டு,
தண்ணி ஊற்றத்தை நிறுத்துந்து தண்டனை. நம்மக்கிட்ட இருக்கிற போது நான் நம்ம காலாக இருந்தேன். இப்போ ஆண்டவர்கள் அடிமையாக வர்றான், அவன் அடிமையாக அடியார் பேச மட்டும்தான் வர்றான் அப்படின்னு சொல்லி அப்போயே கையை வெட்டிட்டார் இந்த பெண்ணாடத்தில் இருந்தவர். அதுபோல் 2 பேரும் பூஜை பண்ணி பாதகம் விட்டு போகிறோம். சுவாமி, எங்களால் ஆக வேண்டிய காரியம் ஏதாவது இருக்குதா? ஓடு இல்லாமல் இருந்தால் ஓட்டை கொடுத்து துரத்தி விட்டுருப்பார், ஓடுன்னு சொல்லியிருப்பார். ஓட்டை கொண்டு வந்ததுனால இவரால் ஒன்று எம்பிரான் யான் செய்யும் பணி ஏது என்றனர். யான் செய்ய வேண்டிய வேலை ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, உடனே நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு கேட்டார். அப்போ இதான் இந்த ஓடு, இதை வச்சுக்கோ, இதை வச்சிரு. இது என்ன பண்ணுறதுங்க? நான் எப்போ வந்து கேட்குறேனோ அதை கொடுக்கணும், அவ்வளோதான். சரி, இந்த ஓடு எப்படிப்பட்டதுன்னு அவர் கேட்கல, ஆனால் இவராக சொல்கிறார். என்ன சொல்கிறார் இறைவன்? அதாவது தன் நுழைத்து யாவையும் தூய்மை செய்வது. அந்த ஓட்டுக்குள்ளே சிறப்பாக இருக்கும். இந்த ஓட்டு கூட வேறொரு ஓட்டை எடுத்து வச்சேன்னா இந்த ஓடு எந்த நிலையில் இருக்குதோ அந்த மாதிரி இந்த ஓடு ஆக்கிடும். இப்போ இந்த ஓடு தங்கம்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஓட்டை மண்ணோட்டை கொண்டாந்து இதில் வச்சிங்கன்னா அந்த ஓடு தங்கமாயிடும். எப்படி சொல்கிறாரு பாருங்க? தன்னுழை துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது. இதோடு வந்து எது சேர்ந்தா அது உண்மையாக அதுதானே. கடவுளோட போய் நெருப்போடு போய் நெருப்பு சேர்ந்தால் நெருப்பு தான் ஆகும். அதுபோல் தன்னுழை துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது, பொன்னினும் மணியிலும் போற்ற வேண்டுவது. தங்கத்தை எங்கே கொண்டு வச்சு போட்டுறாங்க, சின்ன ஒரு டப்பா இருக்கு, அதுக்குள்ளே ஒரு சேவப்பாக ஒரு பேப்பர் இருக்கும். அந்த சேவப்பாக பேப்பர் மடித்து வச்சு அதுக்குள்ளே ஒரு பொட்டி வச்சு அதுக்குள்ளே ஒரு பையை போட்டு அதை கொண்டு பெரிய பொட்டிக்குள்ளே வச்சு அந்த பெட்டிக்குள்ளே ஒரு பொட்டி வச்சு அந்த பெட்டிக்குள்ளே ஒரு பொட்டி வச்சு அந்த பெட்டிக்குள்ளே ஒரு பொட்டி வச்சு எத்தனை பொட்டியில் வைக்கிறது? அது இருக்கிறது இவ்வளவு தான். காப்பவுன்னு தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ பக்குவப்படுத்துவாங்க. அதனால் பொன்னினும் மணியிலும் போற்ற வேண்டுவது. சாதாரணமாக உங்ககிட்ட இருக்கிற ஓடு மாதிரி நினச்சிடாத. தங்கத்தை எப்படி பாதுகாக்கிறாங்களோ, நவரத்தினத்தை எப்படி பாதுகாக்கிறாங்களோ அது மாதிரி பாதுகாக்கணும். பொன்னினும் மணியிலும் போற்ற வேண்டுவது. இன்ன தன்மை அது, இப்படிப்பட்ட தன்மை உடையது. இன்ன தன்மையில் இதை வாங்கு இந்த அப்படி சொல்லி குடிச்சிட்டார். இதை வாங்கிட்டு போய் தொல்லை வேட்கோர்தம் குலத்தில் தங்கிய மல்கரி சொன்னார். தொல்லை பரம்பரையாக அவர்களுக்கு மண்பாத்திரம் செய்கிறது அவளுக்கு வேலை. தொல்லைன்னா தொல்பொருள் தொழில் வச்சுக்கலாங்க நாட்டில், பழசியை கண்டுபிடிக்கிறதுக்கு. வாங்கிட்டு போய் பத்திரமாக ஒரு இடத்துல வச்சார். அதுக்கு பூமியை கொஞ்சம் குழி தோண்டி, அது என்ன அப்படியே நம்ம இது மாதிரி மார்பிளாக போட்டுருக்காங்க வீட்டில், மண் தரம் தான். சரி, பத்திரமா வைக்க சொல்லிக்கிறாரு. வேறு எங்கேயா வச்சா மற்ற பாத்திரத்தோடு கலந்து போயிட்டா கண்டுபிடிக்க முடியாது. மற்ற என்ன நிறைய பாத்திரம் இருக்குமில்லங்க, இருக்குமில்ல. அதனால் அது கண்டுபிடிக்க முடியாமல் போய்ட்டு. அதாவது என்னன்னா, ஆற்றுக்கு எவனோ ஒருத்தன் குளிக்க போனானா, குளிக்க போயிட்டு ஒரு பாத்திரம் ஒன்று கொண்டு போய்க்கிறான். கொண்டு போய் மண்ணில் கீழே போசி வச்சுட்டு அது கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குச்சி எடுத்து நட்டுட்டு போயிட்டான். அவன் போய் உள்ளே குடிச்சிட்டு இருக்கிறான். வர்றவன் பூரா ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்து நட்டுட்டு குளிக்க போயிட்டான். அவன் வந்து எந்த குச்சி அவன் குடி கண்டுபிடிக்க முடியல. எதிராக நம்ம குச்சி எதிர்க்கு கண்டுபிடிக்க முடியல. வர்றவனை எல்லாரும் ஆளுக்கு ஒரு குச்சி நட்டு விட்டுக்கிறானேன்னு. அதுபோல் இவர் கண்டுபிடிக்க மாட்டால் மண்ணை தொட்டி குழி தோண்டி போட்டு பத்திரம் மூடி வச்சிட்டார். மூடி வச்சுட்டு ரொம்ப நாள் ஆகிடுது. கொடுத்துட்டு போனவர் தான், ரொம்ப நாள் வரல. உடனே இன்னைக்கு வச்சுட்டு போயிட்டு நாளைக்கெல்லாம் வந்து கேட்குறேன். இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா. அதுவும் மண்ணோடு தான், இதுவும் மண்ணோடு தான். ஒரு நாளைக்கு வந்து கேட்பான், இதை கொடுத்துட வேண்டியதான். இரவல் தானே கொடுத்துக்கிறேன் நமக்கு ஓடு, இந்த உடம்பு இரவல் தாங்குது, அவன் கேட்டால் கொடுத்துட வேண்டியதுதான். அதனால் வைத்தபின் மறைவராகி வந்தரும் நித்தனார் நீங்கிட. அப்புறம் சால நாள் கழித்த பின்பு, சால நாள்னால் ரொம்ப நாள் கழித்த பிறகு, உடனே இல்லை, சால நாள் கழித்த பின்பு தலைவனார் தாமுன் வைத்த கோலமாரோடு தன்னை. அங்கிருந்து வரவர் என்ன செய்கிறாரு, அவர் மண்ணை தோட்டி போசி வச்சார்ல, அந்த தோட்டை இங்கிருந்தே நீ போயிருந்தார். அது பறந்து போயிடுது. பறந்து போயிடுது. பூமி அதே மாதிரி இருக்குது. பூமி பேத்துட்டு போனது தெரியணுமில்ல. பூமி எப்படி போட்டு முடி வச்சாரோ அதே மாதிரி ஓட்டை காணும்.
சால நாள் கழித்த பின்பு தலைவனார் தாமுன் வைத்த கோலமாரோடு தன்னை குறியிடத்தை அகல போக்கி சீலமார் கொள்கை தன்னை திருந்து வேட்கோவர்தம்மால் வாலிதான் நிலைமை காட்ட முன்பு போல் மனையில் வந்தார். இப்படிப்பட்ட ஒரு விரதம் இவர் எடுத்திருக்கிறாரேன்னு உலகத்தை காட்டணுமா, அதுக்காக முன்பு போல் வந்தார். இப்போ இவருடைய வீட்டுக்கு போய் எத்தனாவது முறை வாருது? இது 2வது முறைங்க. ஒரு விரதம் எடுத்தால் இறைவன் எத்தனை தரம் வீட்டுக்கு வராருன்னு பாருங்க. எல்லாரும் ஒரு விரதம் எடுங்க, இன்னையிலேருந்து கருதிக்க மாட்டேங்க. இன்னையிலேருந்து ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு ஒரு விரதம் எடுங்க. அது முடியலைன்னா உங்கள் வீட்டில் ஒரு படம் இருக்குதுல்ல, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை கொண்டு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்க. அது முடியாதா? சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடலாம். அந்த படைச்ச சோடு கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல காக்காய்க்கு ஒரு சொல்லி வச்சுட்டு சாப்பிடலாம். இது முடியுமில்ல? ஒரு ஆளை எங்கேயாவது கூட்டிகிட்டு வந்து போடுறத விட நம்மாவுக்கு ஒரு பணம் கொடுத்து விட்டோம், நாங்கள் அடிக்கடி விசாரிப்போம், சாமிக்கு சாப்பாடு போட்டிங்களா, எப்போ போட்டேன்னு பார்க்க. வள்ளலார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். வள்ளலார் இப்போ அங்கே இருக்கிறாரு. தினம் அவருக்கு சமைக்கிறது 3 நேரம் என்னென்ன சாப்பிட்றாங்களோ அது கொண்டு சாமி படைச்சி நேர் விழாவிட்டு போய் சாப்பிடுவாங்க. அதுபோல் அவர் சால நாள் கழித்த பின்பு தலைவனார் தாமுன் வைத்த கோலமாரோடு தன்னை குறியிட தகல போக்கி சீலமார் கொள்கை என்றும் திருந்து வேட்கோவர்தம்மாள் வாலிதாம் நிலைமை காட்ட முன்பு போல் மனையில் வந்தார். ஏற்கனவே இந்த மாதிரி வந்தார். இப்போ கண்டுடனே அப்புறம் வந்தவின் தொண்டனாரும் எதிர் வழிபாடு செய்து எதிர்க்க போய் ஆச்சிட்டு வராரு. சுவாமி வாங்க வாங்க வாங்க, ஏற்கனவே வந்த சாமியார் இப்போ இருக்க வராரே, வாங்க வாங்க வாங்கன்னு போய் எதிர்க்கு கொண்டு கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து அப்புறம் சிந்தை செய்தருளி எங்கள் செய்தவன் நாங்கள் என்ன தவம் செஞ்சோமோ 2வது வந்திருக்கிறீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து முந்தைய நாள் உன்பால் வைத்த மெய்யோடி விளங்குமோடு தந்து நெல். அன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு ஓடு கொடுத்துட்டல, அதை கொடு. முந்தைய நாள் உன்பால் வைத்த மொய்யோடி விளங்குமோடு தந்து நெல் என்றான். எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான். எல்லாம் நம்மக்கிட்ட இறைவன் கொடுத்துருக்கிறாரு, அதை வாங்குறதே வந்திருக்காரு. அந்த ஓட்டை மட்டும்தான் அவர் வாங்குறாரு நினையாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் இறைவன் கொடுத்தது தான். பல பேருக்கு தெரியறதில்லை. அதையெல்லாம் நீங்கள் தர்மம் செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்கள் கூட வரும், விட்டுட்டு போனீங்கன்னா கண்டவன் தின்ட்டுப்பான். அவ்வளோதான். அதில் ஒன்றும் எந்த சந்தேகம் யாரும் கொள்ளாதீங்க. நம்ம தர்மம் செஞ்சால் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், நம்ம கூடவே வரும். விட்டுட்டு போனால் இங்கே கிடைக்கும், அவ்வளோதான். அங்கே போய் கேட்பாடா அத்தனை பொருள் கொடுத்தனே, கொஞ்சமாவது எடுத்துகிட்டு வரக்கூடாதா, அத்தனையும் அங்கே விட்டுட்டு வந்திருக்குது, எதுக்காக விட்டு வந்த அப்படிங்கிறார். திருவள்ளுவரே சொல்கிறார், குழந்தைகளுக்காக சம்பாதிச்சு வைக்காத, பிள்ளைகளுக்காக சம்பாதிச்சு வைக்கக்கூடாது. அப்புறம் என்ன செய்யறது? அவன் சம்பாதிக்கிற வழியை காட்டிடணும். எப்படி சம்பாதிக்கிறது வழிகாட்டணும் வந்தவன சம்பாதிச்சு வச்சா அவனை சோம்பேறி ஆக்கி போடுவானே, இல்லைன்னா இருக்கிறதையும் வீணாக்கி போடுவானே. அதனால் சம்பாதிக்கிறதுக்கு வழியை காட்டு. இது மாதிரி ஒரு சட்டை தைக்கணும்னா சட்டை நீ தைச்சி கொடுக்காத, அவன் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துறவனுக்கு. அப்புறம் அவன் தைச்சிக்குவான், வேணுங்க போது சட்டை தைச்சிக்குவான். அதுபோல் தம் பொருள் என்பது தம் மக்கள். திருவள்ளுவர் சொல்லிட்டு அவர் பொருள் அவரவர் வினையால் வரும் அப்படின்ட்டார். அதனால் என்றவர் விரைந்து கூற ஓட குடுன்னு கேட்டாரா, வேகமாக உள்ளே ஓடினார். உள்ளே ஓடி போய் பார்த்தா ஓட்டை காணோம். என்றவர் விரைந்த கூற இருந்தவர் இயந்தவோடு சென்று முன் உணர்வான் புகுத்து உள்ளே போய் பார்த்தா ஓட்டை காணோம். அப்படியே மெய் மறந்து போச்சு அவருக்கு. பகவானே வச்ச ஓட்டை காணமே, எங்கே போச்சுன்னு தெரியலையே. தன்னையே மறந்து நிற்கிறார், அங்கே போய் உள்ளே நிற்கிறாரு. அப்புறம் மறையனார் நின்ற மறையவர் தானும் உறையூரில் புக்கு நின்ற தொண்டர் கேப்பிடியே எங்கே ஆளை எங்கே சீக்கிரம் வா அப்படிங்கிறாரு. அவர் தன்னை மறந்து நின்றதுனால இங்கேருந்து சத்தம் போடுறாரு. அங்கே என்ன பண்ணுற, உள்ள போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். அப்படியே சாணா குறுகி வராரு. ஒரு சாணா குறுகி வந்து சுவாமி அந்த ஓட்டை ஒரு இடத்துல வச்சாருங்க, ஓட்டை காணோம். அது பழைய ஓடு, புது ஓடு என்கிட்ட நிறைய இருக்குது, ஒன்றும் பஞ்சமே இல்லை. ஒரு வண்டியில் வேணாலும் ஏற்றி விடுறேன். ஒரு சின்ன டாட்டா ஏற்றி கொடுத்துட்டு வாங்க, அது ஃபுல்லாக ஏற்றி விடுறேன், ஏற்றிட்டு போங்க
அப்படிங்கிறாரு. இவர் சொல்கிறாரு, யான் தந்த மண்ணோடன்றி பொன்னினால் அமைத்து தந்தாயினும் கொள்ளேன். நான் கொடுத்த மண்ணோடு தான் வேணும். நம்ம உடம்பு மண்ணோடு தான். அதாவது 2 பேர் பேங்கில் போய் கடன் வாங்கினாங்க. 2 பேர், ஒருத்தன் வாங்கிட்டு போய் மளிகை கடை வச்சான், ஒருத்தன் வாங்கிட்டு போய் கல்லு கடையும் கசாப்பு கடையும் வச்சான். இந்த மளிகை கடை வச்சவனுக்கு கடைக்கு மேலே கடை, கடைக்கு மேலே கடை, அப்புறம் ஒரு பிராஞ்சு, அப்புறம் ஒரு பிராஞ்சு, அப்புறம் ஒரு பிராஞ்சு, அப்புறம் ஒரு பிராஞ்சு ஆகுது. கல்லு கடையும் கசாப்பு கடையும் வச்சவனுக்கு ஒன்று அவன் வீணாக போயிட்டான். அப்புறம் வீணாக போனான்னா இவன் 2 பேருமே கடன் வாங்கினதையே மறந்துட்டானுங்க. கடன் வாங்கினதையே மறந்துட்டானுங்க. வாங்கினவன் மறக்கலாம், கொடுத்தவன் மறப்பானா? எப்படா இந்த பயல் 2 பேரையும் போய் பிடிக்கலாம்னு ஒரு நாள் எதிர்பார்த்துட்டான் அவன் பேங்க்காரன். சரஸ்வதி பூசி அன்னைக்கு போனால் 2 பேரும் ஜாமி கும்பிட்டுருப்பானுங்க. அன்னைக்கு போய் பிடிச்சிடல அப்படின்ட்டு வந்தான் அவன். அந்த இடத்துல மாட்டுக்கூட்டாய்கிட்ட வரானுங்க. யார்? பேங்க் மேனேஜர் வரார். இங்கே இருந்துட்டு பார்க்குறான், மளிகை கடைக்காரன் பார்க்குறான். ஆஹா டே, நமக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்த தெய்வம் வருதுறான். கடையில் இருக்கிறவனை பூரா கூட்டிகிட்டு ஓடுறான். வாடா, இன்றைக்கி நமக்கு சரஸ்வதி பூஜையெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை, நம்ம வாழ வச்ச தெய்வம் வருது. இவர் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நமக்கு 100 கடை ஆகிருக்குது. கோடி சம்பாதிச்சு எல்லாம் வாங்கிட்டு பூரா எல்லாம் கூட்டிகிட்டு போய் அத்தனை வேலையும் விழுந்து கும்பிட சொல்கிறான். விழுந்து கும்பிட்டு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி, ஐயா நீங்கள் எந்த நேரத்தில் கொடுத்தீங்களோ 1 கோடி கொடுத்தீங்கன்னா நான் 100 கோடி பணம் ஆகிடுது. இந்த பணம் ஏராளமாக வந்ததுனால நீங்கள் கொடுத்தே மறந்துட்டேன், வட்டியும் கூட கட்டல. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வட்டி முதல்ல எல்லாம் சேர்த்து இப்போ வாங்கிங்க அப்படின்னு சொல்லி விழுந்து கும்பிட்றான். கும்பிட்டான், பணத்தை வாங்கிட்டார் அவர். அடுத்து அவங்ககிட்டக்கு போனார். இவன் வந்துக்கிறான்னு தெரிஞ்சால் ஓடி போயிட்டான். அவன் சம்பாதிச்சு தான் கொடுப்பான், அவன் ஓடி போயிட்டான். அப்புறம் உடனே போய் பிடிச்சி வாடான்னு ஆள் அனுப்புகிறாங்க. பிடிவாரண்டு சம்மன் வரு, அப்புறம் வரலைன்னா பிடிவாரண்டு தான் போடுவாங்க. இது ஏன் சொல்கிறோம்னா, இறைவன் நம்ம கொடுத்துருக்கிற உடம்பு 1 கோடி பணம்னு வச்சுங்களேன். இது நல்வழியில் பயன்படுத்தணும்னா வர்றபோது எதிர்கொண்டு போய் அவசியம் வந்து இந்தாங்க எடுத்துகிட்டு போகணும்னு கொடுக்கலாம். தீய வழியில் பயன்படுத்தணும்னா ஓடி ஒழிய வேண்டியது. அப்புறம் எறும்புக்கெல்லாம் வேறு ஆள் வந்து தேடிட்டு வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. நல்வழியில் பயன்படுத்தினா சந்தோஷமாக கொடுக்கலாம். அதுபோக மரணத்தை போல சுகம் வேறு எதுவுமே கிடையாது. அத்தனை சுகம் இருக்குது மரணத்தில். யாராவது தூங்கி எந்திரிச்சு எவ்வளோ சுகமாக இருக்குது நீங்களாம் நினச்சி பாரு. தூங்கி எந்திரிச்சு நான் தூக்கத்தில் கஷ்டப்பட்டுறேன் யாரும் சொல்கிறீங்களா? இன்றைக்கி தாங்க நான் நல்ல தூக்கம் தூங்கினேன், இந்த அவ்வளவு சுகமாக இருக்குதுங்க தூங்குந்து. இங்கே வந்து சில பேருக்கு தூக்கமே அவங்க வீட்டில் வராது, இங்கே வந்து நல்ல தூக்கம் வரும். இது பேர் அங்கே இருக்கிற போதெல்லாம் தூக்காம இங்கே வந்து சொற்பொழிவு வந்து உட்காந்துங்க தூங்குவாங்க. இது கேட்குற போது அவ்வளோ சுகமாக இருக்குது அவங்களுக்கு. அதனால் தூக்கம் அவ்வளவு சுகம். 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குற தூக்கமே சுகத்தை கொடுக்குதுன்னா, பல வருஷங்கள் தூங்குற தூக்கம் தானே மரணம். அப்போ அது எத்தனை இன்பத்தை கொடுக்கறது. அதனால் மரணம் வருதேன்னு யாரும் பயப்படாதீங்க. அளவில்லாத சுகம் அது. அத்தனை சுகம்னு அளவிட முடியாது. வருஷக்கணக்கில் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் இருந்தானோன்னு ஆண்டாள் ஒரு பாட்டு பாடுறாங்க. கும்பகர்ணன் ஒரு தூக்கத்தில் ஒரு போட்டி வச்சாங்க. போட்டி அதில் கும்பகர்ணன் ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சு என்னாக, எவன் தோற்று போனானோ அவங்கிட்ட இருக்கிற தூக்கம் இவனுக்கு வந்துருமில்ல. தோற்று போனவங்கிட்ட பொருள் இப்போ கும்பகர்ணன் தூக்கமே அடுத்தவன் தோற்கடிக்கிற தூக்கம். இப்போ தோற்று போனதுனால அவங்ககிட்ட இருக்கிற தூக்கம் இவனும் கூட வந்துடுது. இப்போ எத்தனை தூக்கம் தூங்குவான்? அதை கம்பர் பாடுறாரு. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வேலாம். அப்படி உலக்கையால் குத்துறாங்க அவரை எழுப்புறக்கு.
உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெலாம் இறங்குகின்றதின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போனவில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். இதெல்லாம் கம்பர் இப்படி பாடுறாங்க, வேறு யாரும் பாட முடியாது இந்த மாதிரிலாம். உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போன வில் பிடித்த கரங்கின காத்தாடி கரங்கு போன வில் பிடித்த காலதூதர் கையிலே இனி இங்கே தூங்குந்த போது இனி போய் யமலோகத்தில் போய் தூங்கு. கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்னு பாடுறாரு. அதுபோல் ஆண்டாள் சொல்கிறான், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. கும்பகர்ணன் உனக்கு தூக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டானான்னு ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணை பார்த்து கேட்குறான். மார்கழி மாதத்தில் கோயிலுக்கு போகணுமாச்சே, மார்கழி மாதம்தான் பெண்கள் எல்லோரும் இறைவனுக்கு போகணும், கோயிலுக்கு போகணும். மார்கழி மாதம் ஏன் போகணும்னா மாங்கல்யம் நல்ல கணவனாக அமையணுங்கிறக்காக. நல்ல கணவனாக அமையணும்னா மார்கழி மாதம் பெண்கள் எல்லோரும் கோயில் போய் சாயம் போடணும். அதுக்காக நீ இன்னும் கோயிலுக்கு போகணுமாச்சே, தூங்கிட்டு இருக்கிறேன் நியாயமாக அப்படின்னு ஒரு பெண்ணை எழுப்புறான், இன்னொரு பொண்ணு போய் எழுப்புறான். கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே வந்து இழுத்தான் தந்தானோ. அதுபோல் ஓட்டை எத்தனோடு வேணாலும் என்கிட்ட இருக்குதுங்க சாமி, ஒரு டாட்டா ஏசி வேணாலும் ஓட்டிடுவாங்க, எதனால் ஏற்றி விடணும் அப்படிங்கிறார். இவர் என்ன சொல்கிறார், நான் கொடுத்த ஓடு தான் வேணும், அதை தவிர பொன்னாலமைத்து தந்தாயாயினும் கொள்ளேன். நீ தங்கத்தால் ஓடு செஞ்சு கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன், இடையும் ஓட்ட அப்படிங்கிறார். அதை கேட்ட உடனே சென்னையால் இளையனை 300 மார்பேர் எந்த நீர் வைத்து போன, அதாவது விழைதகம் ஓடு வைத்த பேர்களிடம் தேடி காணேன். நீங்கள் கொடுத்துட்டு போனீங்க, நான் வச்ச இடத்துல போய் பார்த்தேன், அங்கேயும் காணோம். ஊடு பூரான்னு தேடி பார்த்தேன், அங்கேயும் காணோம். ஓட்டை என்னால் தேடி பார்த்து இனிமேல் அது கிடைக்காது. அதையான பழையமற்றதனில் புதிய நல்ல பாத்திரம் தருவன் பிழையனை பொறுக்க வேணும்னு கெஞ்சினார். அதெல்லாம் அப்புறம் சென்னையால் வணங்கி சொன்ன தெண்டரை சேர்த்து நோக்கி என்னது முடிந்தவானே, அப்புறம் நீ நான் கொடுத்த ஓடு தான் வேணுங்கிறார். அப்புறம் உடனே அவர் சொல்கிறாரு, கேடிலா பிரியோய் என்பால் வைத்தது கெடுதலாலே நாடு எங்கானேன், வேறு நல்லதோரோடு தேடிக்கானேன்னு சொன்னால் அது சொல்லிட்டேன். அப்புறம் வேரோடு கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேண்டாங்கிறேன். இதுக்கு நான் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். ஒன்று நான் கொடுக்குற பழைய ஓட்டை புது ஓட்டை வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா உண்மையை சொல்கிறேன், சரி அவன் தொடச்சி தான் போகிறது, ஒரு மன்னிச்சு விட்டுட்டு போங்க. ரெண்டுமே முடியாது, நான் கொடுத்த ஓடுத வேணும்னா அது இல்லையாச்சே, ஓடிதாச்சே. அப்புறம் நீடு செல்வது ஒன்று தருகின்றேன் கூணாது ஊடி நின்று அப்படிதான். அப்புறம் ஆவதென் உண்மையில் வைத்து அடக்கலை பொருளை வந்தி பாவகம் பலம் செய்து பழக்கினி ஒருவனானாய் போவதென்றால் புண்ணிய பொருளாய் நின்றான். அதாவது என்ன சொல்கிறாரு இறைவன் இந்த இடத்துல ஒரு பெரிய உண்மை சொல்கிறாருங்க. அதாவது யாவரும் காண உன்னை வளைத்தினான் கொண்டே என்று போவதும் செய்யேன். நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா, 20 வருஷத்தில் விரதம் எடுத்தீங்க, 60 வருஷமாச்சு, இப்போ 80 வயசு ஆகிடுது. இந்த 2 பேர் விரதம் எடுத்துக்கிறது யாருக்கும் தெரியாது. இதை அம்பலப்படுத்துறதுக்கு நான் வந்திருக்கிறேன். யாவருங்கான உன்னை நீ வள்ளினால் விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சிடாத. யாவருங்கான உன்னை வளைத்து நான் கொண்டேன். நீ எங்கே ஓடுனா கூட விடமாட்டேன், வளைத்து நான் கொண்டேன். இப்போ இந்த கபடி விளையாடுறாங்கல்ல, கபடி என்ன பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி நீ எவ்வளோ கட்டியான இருந்தால் நான் உன்னை பிடிச்சிருவேன். என்னை மீறிட்டெல்லாம் போக முடியும்னு நினச்சிடாத. யாவருங்கான உன்னை வளைத்து நான் கொண்டேன்றி போவதும் செய்யேன் என்றான். யார்? புண்ணிய பொருளாய் நின்றான். என்ன புண்ணியம் செஞ்சார் இவர்? அப்படியே தங்கம் வெள்ளி மாதிரி விளங்கினாரா? ஓடுதாங்க கொடுத்தாரு, அது போதுங்க. தன்னால் முடிஞ்சது செஞ்சார். உள்ளும் வகையான் அரவணை ஓவாது உன்னால் முடிஞ்சது, உன்னால் முடிஞ்சதை செய்ய. கடன் வாங்கிட்டு வந்து தர்மம் பண்ணாத, உன்னால் முடிஞ்சதை செய்ய. கடன் வாங்கி தர்மம் செய்யவே கூடாது, கடன் வாங்கி கடனும் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கி வீடும் கட்டக்கூடாது. கடன் வாங்கி நிலம் வாங்கலாம், கடன் வாங்கி நிலம் வாங்கினா அடுத்த வருஷமாக அது விளைஞ்சிருமே, அதை எடுத்த வட்டியாக கட்டலாமில்ல. கடன் வாங்கி வீடு கட்டினா வீடு கடன் கட்டுமா?
கடன் வாங்கி வீடு கட்டக்கூடாது, கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கி கடனும் கொடுக்கக்கூடாது. அதனால் வேறு ஓடு கூட சொன்னால் சரி என்ன சொல்கிறார் இறைவன், அதுக்கு நான் என்ன செய்வேன்னு கேட்குறாரு. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், என்னுடைய ஓட்டை நீ எடுக்கலைன்னு சொல்கிறீல்ல. ஆமாம், அதாவது உன்னுடைய மகனுக்குறான்ல, மகன் பையனை கையில் பிடிச்சிட்டு இந்த குளத்தில் குளிச்சு கொடுத்துருன்னாரு. இது நியாயமா? மகன் இருக்கிறது இவருக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியுமல்ல. வளர்த்தினால் மிக்கவோடு வவ்வினையன் அல்லேன். நான் எடுக்கலை. ஒல்லை உளத்தினங்களவிலாமைக்கு என் செய்கேன் உரை என்ன களத்தினஞ்சொலித்து நின்றான் மகனை பற்றி குளத்தினில் மூழ்கிப்போ. ஓ, மகன் கையை பிடிச்சிட்டு குளத்தில் பிடிச்சி கொடுத்துரு. எனக்கு கொடுமை இல்லான்னு அப்படிங்கிறார் இந்த இடத்துல ஈசனை சேர்க்கிறார். கொடுமை இல்லானுங்கிறார். இங்கேயும் கூட இதையும் கூட நீங்கள் விவரமாக தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தர் கல்யாணம் ஆனவங்களை பார்க்குறீங்க, கல்யாணமாகி ஒரு 5-6 வருஷமாக இருக்குது. அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் குழந்தை இருக்குதான்னு கேட்கக்கூடாது. கேட்டால் அவங்க மனசு வேதனைப்படும். அது பெரிய தண்டனை. அது குழந்தை இருக்குதான்னு கேட்டால் அது ஒரு கொடுமை. அது இங்கே என்ன சொல்கிறாரு? கொடுமை இல்லானுங்கிறார். மகனை பற்றி குளத்தினில் மூழ்கிப்போ என்றான் கொடுமை இல்லான் அப்படிங்கிறார். குழந்தை இருக்குதான்னு கேட்குறதே கொடுமைன்னு சொல்கிற மாதிரி நாங்கள். அப்புறம் ஒரு கொடுமை இல்லானுங்கிறாரு. அது எப்படி கொடுமை இல்லாத ஆக முடியுது? ஏன்னா குழந்தை ஏன் இல்லாமல் போச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்கள பார்த்து நாம் கேட்டோம்னா அவங்க வருத்தப்படுவாங்க. அவளுக்கு இந்த காலத்தில் நம்ம குழந்தைகளையும் தெரியுமாச்சு அவங்களுக்கு. அதனால் இவன் கேட்டதுனால அந்த வருத்தம் வராது. ஈசன் கேட்டதுனால கொடுமை இல்லான்னு அதான் தான் சேக்கிலார் சொல்கிறார். கொடுமை இல்லான்னாரு. அப்புறம் உடனே அவர் சொல்கிறார், ஐயா ஐயர் நீர் அருளி செய்த வண்ணம் யான் செய்வதற்கு பொய்யில் சீர் புதல்வன் இல்லை. ஐயா சுவாமி பெருமானே, நீங்கள் சொன்ன பிரகாரம் செய்வதற்கு எங்களுக்கு குழந்தை இல்லைங்க. குழந்தை இல்லாதவங்க அவ்வளவு புண்ணியம் செஞ்சவங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா உண்மையா இருந்தால் புண்ணியம் செஞ்சவங்க தான். குழந்தை இல்லாமல் இருந்தால் பெரிய தொந்தரவு. அது கருமா. ஐயோ, அதை பெற்றுட்டு படுற கஷ்டம். அது இந்த காலத்தில் படிக்க வைக்கிறதெல்லாம், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது, ஒரே ஒரு பிள்ளை வளர்த்துறாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போதே அவனே கூப்பிட்டு ஓடிப்போகுது. பையன் எங்கேயோ படிக்கிறான், எவ்வளோ பற்றி கூப்பிட்டு வந்துடுறான். இல்லை, இவங்க என்னென்னமோ நினச்சிருப்பாங்க. பையனுக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும், அப்படி கல்யாணம் பண்ணணும், எல்லாம் பத்திரிக்கை அடிக்கணும், என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. அதே கூப்பிட்டு வந்துடுது. அது நடக்கிற கொடுமை. இப்போ ஐயர் நீர் அருளி செய்த வண்ணம் யான் செய்வதற்கு பொய்யில் சீல் புதல்வன் இல்லை. ஓ, புதல்வன் இல்லையா? இவருக்கு தெரியாமல் இவருக்கு தெரிஞ்சு தானே கேட்குறாரு. பார்த்தீங்களா? அதாவது குசேலர் கிருஷ்ணனை பார்க்க போனார். நண்பா, ரொம்ப நாளைக்கு பிறகு வந்துக்கிற, கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்குறாரு. கேட்கலாமா? கல்யாணம் பண்ணித்தேனா படாத பாடு பட்டு கிடக்கிறான். அதுலேயே இவன் அந்த ஒருபடி அவல் எடுத்து போடுற போது 8 லட்சம் 7 லட்சம் போயிட்டாங்க. 7 லட்சம் போயிட்டாங்க. அதாவது முதல் நீங்கள் தெரியும் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல் லட்சுமி எதுன்னா மண். இந்த மண் பெண்ணுங்க. திருவள்ளுவனே சொல்கிறான், நிலம் என்னும் நல்லாள் அப்படின்னு சொல்கிறான். நிலம் என்னும் நல்லாள் அப்படிங்கிறான். இளம் என்று அசையே இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லாள் சொல்கிறான். இன்னொன்று சொல்கிறான் திருவள்ளுவன், தினந்தோறும் ஒரு விவசாயி நிலத்தை போய் பார்க்கணுமா. அதில் நெல் நட்டிருந்தாலும் நெல் நடாமல் சும்மா கிடந்தாலும், உங்கள் மனைவி கர்ப்பமாகிற போது தான் கவனிக்கணும். கர்ப்பம் இல்லாத போது அவளை விட்டுறதுதான். நெல் நட்டிருந்தால் உங்கள் மனைவி கர்ப்பமாகிறாங்கன்னு அர்த்தம். நெல் அறுத்துட்டு அப்புறம் போய் நிலத்தை பார்க்க வேண்டியது இல்லையா?
நட்டாலும் நடாமல் இருந்தாலும் ஒரு விவசாயம் தினம் போய் நிலத்தை மிதிச்சுட்டு வரணும். ஏதாவது ஒரு செடி செத்த ஒரு கல்லையாவது பொறுக்கி போட்டு வரணும். அப்படி செய்யலைன்னா அந்த நிலம் பொண்டாட்டி கோவிச்சுமா அதை கோவிச்சுக்குமா? உங்கள் மனைவிக்கு தேவையானது செய்யணும், அவன் எப்படி கோவிச்சுக்கணும் அந்த மாதிரி கோவிச்சுன்னு திருவள்ளுவர் சொல்கிறான். செல்லான் கிழவன் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும். மனைவி கோவிச்ச மாதிரி கோவிச்சுமா. அப்போ இது முதல் மனைவி. இந்த நிலத்தினுடைய பலன் நமக்கு வேணும்னா தண்ணி வேணும். அதான் நேற்று இங்கே கூட சொன்னோம், எந்த பொம்பளையே தண்ணி அதிகமாக செலவு பண்ணுறீங்களோ அவங்க வீட்டுக்கு தர்ச்சனை வந்துடும். தண்ணி சிக்கனமாக பண்ணணும். ஏன்னா தண்ணி இருந்தால் தாங்க நிலம் விளையும். தண்ணி இல்லைன்னா நிலம் விளையாது. அதை ரொம்ப பாதுகாக்கணும். இந்த லட்சுமி இல்லைன்னா அந்த லட்சுமி வரமாட்டான். நீ நிலம் 100 ஏக்கர் வாங்கி வச்சு என்ன பண்ண, தண்ணி இல்லைன்னு என்ன பண்ணுவேன்? அதான் இப்போ காந்தி நேரு 5-6 பேர் எல்லாம் மொத்தமாக போனாங்க. எல்லாம் போய் யமுனையா தட்டி குதிச்சு விளையாடினாங்க. காந்தி என்ன பண்ணாரு, ஒரு வாளி ஒன்று வச்சுருந்தார். வாளி பக்கெட்டு, ஒரு பக்கெட்டு தண்ணி வந்துட்டு கரைக்கு போய் காட்டார். ஒரு பக்கெட்டு தண்ணியிலேயே குடிச்சிட்டாரு, துணை துவச்சிட்டார். நடந்ததுங்க வாழ்க்கையில். அப்புறம் உடனே கூட போனவங்க எல்லாரும் கேட்குறாங்க, பாபு யமுனா நதியில் இத்தனை தண்ணி ஓடுது, ஒரு பக்கெட்டு தண்ணி தான் நீங்கள் குளிக்கணுமா? இன்னும் 4 பக்கெட்டு எடுத்துகிட்டு இறங்கி குளிச்சேன்னா. அப்போ அவர் சொன்னார், யமுனையில் ஓடுற தண்ணியில் எனக்காக சொந்தம், உலகத்துக்கே எத்தனை பேருக்கு இந்த தண்ணி சொந்தம், எனக்குள்ள பங்கு நான் எடுத்துட்டேன். எனக்குள்ள பங்கு நான் எடுத்து ஒவ்வொரு வாழ்க்கையும் கடைப்பிடிக்க வேண்டிய நீங்கள் வாழ்ந்து காட்டுந்து. ஏன் 10 பக்கெட்டு தண்ணி எடுத்து குளித்தா வேண்டாமல் போயிருமா? இல்லை அன்னைக்கு குளிச்சது இன்றைக்கி சொல்லுவோமா? நாங்கள் சொல்ல மாட்டோம்ல. அப்போ எவ்வளோ சிக்கனமாக இருந்திருக்காது அவர் தண்ணியில். அதனால் இன்னையில் இருந்தாலும் அதை கடைப்பிடிங்க. உங்கள் வீட்டில் லட்சுமி பொங்கு தண்ணி மிச்சம் வைக்கணும், தண்ணியை செலவு பண்ணக்கூடாது. அதனால் சரி அப்படியா, பொய்யல் சீர் புதல்வன் இல்லை என் செய்கேன்னு சொல்லுவேன்னா 2வது சொல்கிறார். வேறு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். மையறு சிறப்பின்மிக்க மனைவியார் தம்மை பற்றி புகையில் வாவி புக்கு மனைவியை கையில் பிடிச்சிட்டு குளத்தில் குடினார். முதல்ல சொன்னது மகன் இல்லை, கரெக்டு. இப்போ மனைவி இருக்கிறா இல்லை, மனைவி பிடிச்சி குளத்தை குடினார். அப்புறம் அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்களிலோர் சபதத்தால் உடன்மூழ்க இசைவில்லை. இப்போ தாங்க வாயை திறக்கிறார். இப்போ தான் 60 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி வாயை திறக்கிறார். எங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஒரு விரதம் எடுத்துக்கிறவங்க 2 பேரும் தொட்டுக்கிறது இல்லைன்னு எடுத்து 60 வருஷமாச்சு. இன்றைக்கி நீங்கள் வந்து நான் ஓடு கொடுக்குறேன்னு வேண்டான்னு சொல்லிட்டேங்க. மகனை குடிச்சுனேங்க, மகன் இல்லைன்னு சொல்லிட்டேன். மனைவி இப்படி சொன்னேன். அப்போ நான் மனைவி இருக்கிற போது தொழிலேன்னு சொன்னால் அப்புறம் என்ன காரணம்னு தெரியணுமல்ல உங்களுக்கு. நான் சொன்னால் தானே தெரியும். அது ஈசன் கொடுத்தான்னு சொல்கிறாரு. அதனால் எங்களில் ஒரு சபதத்தால் உடன்மூழ்க இசைவில்லை அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே அவருக்கு அளவில்லாத கோபம் வந்துடுது. ஏன்னா நான் கொடுத்த ஓட்டை திருடலாம்னே நீ முடிவு பண்ணிட்டியா? ஓட்டை கொடுறான்னு கேட்டால் ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டேன். மகனை பிடிச்சி முடியுன்னா மகன் இல்லைன்ட்டேன். மனைவி குடும்பம் தொட்டு முடியுன்னா மனைவி தொடாத எவனா இருப்பேன் இந்த உலகத்தில்? ஆமாங்க, நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நீ தந்தது முன் தாராதே, தாராமைக்கு உன் மனைவி அந்தளிர் செங்கை பற்றி அணைபுறையில் முழுகாதே சித்தவழித்திருக்கின்றாய். நான் உடனே சிதம்பரத்தில் தீட்சிதர் இருக்கிறாங்க, நான் வீட்டை போய் முறையிடுவேன் அப்படிங்கிறார். உடனே சிதம்பரம் தீட்சிதர்கிட்ட போயிட்டாங்க. அந்த காலத்தில் ஆலயங்கள் தாங்க கோர்ட்டு, ஆலயங்கள் தான் கோர்ட்டாக இருந்தது. சுந்தரமூர்த்தி சாமி வழக்கு தீர்க்கறதுக்கு கோயிலுக்கு தானே போனாங்க. இப்போ இந்த வழக்குக்கும் கோயில் தான் போகிறாங்க. கோர்ட்டே இல்லாத காலத்தில் கோயில் தான் கோர்ட்டாக இருந்தது. இன்னும் சில பேர் இந்த பொண்ணு மாப்பிள்ளை ஒரு பொண்ணு வாங்குறாங்க, ஒரு பொண்ணை கொடுக்குறாங்க. இந்த சேலத்தில் செவ்வாய்ப்பேட்டையில் ராமலிங்க சௌடேஸ்வரம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லோரும் பொண்ணை கொடுத்தாலும் மாப்பிள்ளை எடுத்தாலும் அது சம்மந்தமாக பேசுகிறது கோயிலில் வந்து தான் பேசுவாங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு சமயம் பேச போயிருந்தோம், 30 நாள் பேச போயிருந்தோம். அப்போ வந்து 2-3 கல்யாணம் நடந்தது. அவங்க வந்து தான் கேட்குறாங்க, கோயில் தான் விவரம் பூரா வச்சுக்கிறேன், வீட்டில் உட்காந்து பேசுகிறது இல்லை. அது ஏன்னா இங்கே பேசுகிறது கோயிலுக்கு முன்னால இறைவனுக்கு முன்னால பேசுனா அது நடந்தான்னு தெரியும். அதுக்காக
அதாவது கணவனுக்கு முன்னால் ஒன்று சொல்லிட்டு முன்னால் மாற்ற முடியாதுல்ல. ஒரு அன்பர் அவர் பேரை சொல்லாமல் சொல்கிறோம். முதல் மனைவிக்கு 2-3 பெண் குழந்தை. முதல் மனைவிக்கு 3-4. அப்புறம் ஆண் குழந்தை இல்லையேன்னு கவலை வந்துடுது. உடனே அப்புறம் 2வது ஒரு கல்யாணம் அவங்க அக்கா மகளை கட்டினார். அது பத்திரிக்கைத்துக்கெல்லாம் ஒன்றும் அடிக்கலை. கல்யாணம்னு பண்ணி அப்படியே கோயில் உட்காந்து இப்போ கல்யாணத்தை முடிச்சாங்க. உள்ளூர்லேயே கோயில் சிவன் கோயில் கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. இந்த செய்தி முதல் மனைவிக்கு அவங்க அப்பன்னு ஒரு பேர் தெரிஞ்சு போச்சு. 2வது ஒரு கல்யாணம் பண்ணிட்டாருன்னு அவர் கேஸ் போட்டாங்க. செய்யலாமா கல்யாணம் பண்ணாமல் மனைவி தெரியாமல் கல்யாணம் பண்ணலாமா? உடனே அவன் கேஸ் போட்டுட்டேன். இவர் நான் கல்யாணம் பண்ணலேன்னு கோர்ட்டில் கொடுக்கறதுக்கு இவர் எழுதி எடுத்துகிட்டு போகிறார். நாங்கள் விருதாத்தில் அவர் வந்து பஸ்ஸில் இறங்கி கோர்ட்டுக்கு போகிற வழியில் அவர் போயிட்டுருக்கிறார். நாங்கள் எதுக்கு வந்தோம், என்ன இங்கே வந்துக்கிறீங்கன்னு கேட்டோம். இப்படி கல்யாணம் ஒன்று பண்ணிட்டேன், பத்திரிக்கைலாம் ஒன்றும் படிக்கல, ஊர்லேயும் அதிகமாக கூப்பிடல. முதல் மனைவிக்கு பையன் இல்லாதனால 2வது கல்யாணம் பண்ணிட்டேன். அது தெரிஞ்சு முதல் மனைவி கேஸ் போட்டான். நான் கல்யாணம் பண்ணலேன்னு கேஸ் கொடுக்குறதுக்கு போகிறேன். சரி, ரொம்ப நல்லது. கல்யாணம் எங்கே பண்ணேன்? சிவன் கோயில் பண்ணேன். அவளுக்கு வேணால் யாருக்குமே தெரியாமல் போனால் போய் சிவனுக்கு தெரியுமா தெரியாதா? நீ கல்யாணம் பண்ணது சிவனுக்கு தெரியுமா தெரியாதா? சிவனுக்கு தெரியும்னாரு. பேப்பரை கிழிச்சிட்டான். இது சொன்னோம்னா அந்த பேப்பரை கிழிச்சிட்டான் மனுஷன். அவர் பேர் சிறுத்தொண்டர். பேர் கொண்ட பேர் பார்த்தீங்களா? அங்கேயே கிழிச்சிட்டான் பேப்பரை. இது அமுதலிங்கேஸ்வரர் கோயிலில் கல்யாணத்தை பண்ணிவிட்டு நான் பண்ணலேன்னு சொல்ல போனால் கடவுளை ஏமாற்ற முடியுமா? அதே இடத்துல பேப்பர் பிச்சைஞ்சிட்டார். பையன் இல்லைன்னு கல்யாணம் பண்ணாரா? இவளை கல்யாணம் பண்ண அவளுக்கு பையன் வந்துடுது. அதுபோல் கோயில் போய் முறையிடுறாரு. இப்படி இவங்கிட்ட நான் ஒரு ரோடு கொடுத்தேன், அந்த ஓட்டை கொடுக்க மாட்டேங்கிறாரு. மகனே பிடிச்சிக்கணுன்னா மகன் இல்லைனாரு, மனைவி பிடிச்சிக்கணுன்னா மனைவியும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, கேட்டு சொல்லுங்கன்னாரு. அப்புறம் 2வது ஒருக்க வராரு. வாப்பா அப்படிங்க டீசர்கள் யாரும் கூப்பிட்றாங்க வான்னு கூப்பிட்டாரு. அப்புறம் 2வது போனார். போய் என்ன வேணும் டீசர்கள்லாம் கேட்டு வருது. அப்பா அவர் கொடுத்த ஓடு நீ கொடுக்க முடியலைங்கிற, அது போயிட்டு போகுது. ஆனால் தருமைவர் மூழ்கி மனைவியை பிடிச்சிட்டு குளத்தில் குழின்னு சொன்னால் நீ ஏன் வேணாங்கிற? அது நியாயம்தான். அவர் கேட்குற நியாயம்தான். நீ குளத்தில் மூழ்கி கொடுத்துருனாங்க. உடனே அப்புறம் சிதம்பரத்தில் சிவகங்கையில் இல்லை, அனந்தீஸ்வரன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. சிதம்பரம் போனீங்கன்னா காசு கடத்துறவர் உள்ளே போகணும். உள்ளே போய் கொஞ்சம் இப்படி திரும்பினீங்கன்னா பெரிய கோயில், முன்னால் பெரிய குளம், இளமையாக்கினார் குளம்னே அந்த குளத்துக்கு பேர். அந்த குளத்தில் சரி நம்ம பொருந்திய வகையால் மூழ்கி தருகின்றேன். மனைவி பிடிச்சிட்டு தானே குளிக்க சொல்கிறீங்க, எப்படியோ ஒரு விதத்தில் நான் குளிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு 2 பேரும் போய் குளத்தில் இறங்கினாங்க. இப்போ வயசு என்னாச்சு? 80 வயசாகி முடியெல்லாம் குக்கு போகிற நரைச்சி 2 பேரும் தடுமாறிட்டு தான் உள்ளே இறங்குறாங்க. வயசானவங்க இப்போ வேகமாக இறங்க முடியாதுல்ல, தடுமாறிட்டு உள்ளே இறங்கினாங்க. உள்ளே இறங்கினா எப்படி 2 பேரும் குடிக்கிறதுன்னு யோசனை பண்ணுறாரு. ஒரு காஞ்ச மூங்கில் குச்சி ஒன்று மிதந்துட்டு வருது. மூங்கில் குச்சி. அந்த குச்சி எடுத்து இவர் ஒரு முனை பிடிச்சிட்டாரு, அந்த அம்மா ஒரு முனை பிடிச்சிட்டாங்க. அப்படியே மூங்கில் குச்சி முழுகி கையில் பிடிச்சிட்டு கீழே முழுகினாங்க. ஊரே கூடி நிற்கிது. குளத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. இவர் கரையிலேருந்து சத்தம் போடுறாரு, நீலகண்டா மனைவி கையில் பிடிச்சிட்டு முழுக. எங்களில் ஒரு சபதத்தால் உடன்முழுக இசைவில்லை, நாங்கள் விரதம் எடுத்திருக்கிறோம். நீ சொன்னாலும் சரி, உங்கள் தாத்தம் வந்து சொன்னாலும் சரி, நாங்கள் தொட மாட்டோம், முழுக மாட்டோம் அப்படின்னு சொல்லி மூங்கில் குச்சி பிடிச்சி அவர் இங்கிரு ஒரு சத்தம் போடுறாங்க. பாருங்கள் நான் சொல்கிறத கேட்குறான்னு பாருங்கள். மனைவி குடிச்சு முழுகிறான்னு பாருங்க, குச்சியை பிடிச்சிட்டு முழுகிறான் பாருங்கள். அப்படி எல்லாம் பார்க்குறாங்க, குச்சியை பிடிச்சிட்டு முழுகிறத. கீழே மூழ்கி எந்திரிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணின கோலத்தில் வராங்க வெளியே. கல்யாணம் பண்ணுற வயசில் எப்படி இருந்திருப்பாங்க, அந்த வயசில் வெளியே வராங்க. எல்லோரும் 2 பேரையும் பார்க்குறாங்க, அவரை காணோம்.
அவரை காண அவர் மறைஞ்சிட்டார். அப்படியே கையை 2 பேர் தலைக்கு மேலே தூக்கி 2 பேர் குளத்துக்குள்ளே கும்பிடுறாங்க. கும்பிட்டு உடனே அப்புறம் ஈசன் சொல்கிறாரு, அதாவது வென்ற 5 புலனால் மிக்கீர். 5 புலனை வென்றவங்க நீங்கள் தான். இப்போ 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் 5 புலனை வென்ற 5 புலனால் மிக்கீர் என்றும் இவ்விளமை நீங்காமல் இரு. இப்போ இளமையோடு வந்திருக்கிறீங்கள, இதே இளமை தான் உங்களுக்கு ஆயுள் பூரா இருக்கு. இது மாறவே மாறாது. என்றும் இவ்விளமை நீங்காத எறும்புன்னு சொல்லி 2 பேரையும் அப்படியே கூட்டிகிட்டே போயிட்டார் அவர். இனிமேல் உங்களுக்கு இங்கே வேலை இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கூட்டி போய் இன்றைக்கும் இளமையோடு இருக்காங்க. இன்றைக்கும் இளமையோடு இருக்கிறாங்க. அதனால் என்றும் இவ்விளமை நீங்காது என்று எழுதினார். விரலுடைய துண்டை 2 பேர் காட்சி கொடுத்து கைலாயத்தை கூட்டி போயிட்டார். அதனால் அந்த திருநீலகண்டர் பெரிய தர்மம் ஒன்றும் செய்கிறார். ஓடு தான் கொடுத்தாரு. ஓடு கொடுத்தாரு. அந்த விரதம் எடுத்தார். அந்த விரதத்தை யாருக்கும் சொல்லாமல் இருந்ததுனால தான் இவங்களுக்கு வெற்றி அடைஞ்சது. யாராவது ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாங்கன்னா போச்சு. தர்மர் விட்ட சாபமெல்லாம் இவங்கிட்ட தோற்று போச்சு. அது மட்டும் இல்லை, இறைவனே தோற்று போனாங்க. இவங்க 2 பேரையும் தொலை வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணார். நீ சொன்னாலும் சரி, உன்னை பெற்ற உங்கள் ஒப்பம் வந்து சொன்னாலும் சரி, நான் தொட மாட்டேன்ட்டார்ல, தொட மாட்டேன். அதனால் இறைவன் நடராஜா தோற்று போயிட்டார். தொண்டனால் அப்போ இறைவன் தொண்டர் இடத்துல போய் தோல்வி அடைகிறார். இறைவனை தோற்றால் ஊடலில் தோற்றவர் வென்றார். திருவள்ளுவர் சொல்லிட்டார், ஊடலில் யார் தோற்று போகிறாங்கன்னா அவன் தான் வென்றவன். அதாவது இதில் ஜெயிச்சது யாருன்னா நடராஜா தான். நடராஜா தான் ஜெயிச்சார். அப்புறம் அவர் தானே தோற்றார். அதனால் ஊடலில் தோற்றவர் வென்றார் அப்படின்னாரு. எல்லோரும் சுகமாக இருக்கும்.